குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றியடைந்திருக்கிறார். வெற்றிக்கு 391 வாக்குகள் தேவை என்ற நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகள் பெற்றிருக்கிறார். துணை ஜனாதிபதி தேர்தலை பிஜு ஜனதாதளம், பிஆர்எஸ், சிரோன்மணி அகாலிதளம் ஆகிய கட்சிகள் புறக்கணித்திருந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி போட்டியிட்டிருந்தார். இந்தியா குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 767 வாக்குகள் பதிவான நிலையில் 752 வாக்குகள் எண்ணப்பட்டன. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான 767 வாக்குகளில் 15 வாக்குகள் செல்லாதவை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 98.2% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 767 வாக்குகள் பதிவான நிலையில் 752 வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் பதிவான 767 வாக்குகளில் 15 வாக்குகள் செல்லாதவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 98.2% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றிக்கு 391 வாக்குகள் தேவை என்ற நிலையில் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவரானார் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.